கார்த்திக் அவர்களோட பர்ஸை பார்த்துட்டு இந்திரஜா அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அவங்க என்ன பார்த்தாங்க, ஏன் ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறே தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திக்கும் இந்திரஜா அவர்களுக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் அவங்க ரொம்பவே சூப்பரான ஒரு குட் நியூஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருமே அப்பா அம்மா ஆக போகிறாங்களாமா. அண்ட் அதை தொடர்ந்து அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களுமே சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கார்த்திக் அவர்களோட மணி பர்ஸை பார்த்து இந்திரஜா அவர்கள் ரொம்பவே ஷாக் ஆகியிருந்திருக்காங்க. அப்படி அதில் அவர் என்ன வச்சுருந்துருக்காரு அப்படின்னா, வழக்கம் போல் இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் பர்ஸில் முன்னாடி வச்சுருப்பாங்க. குறிப்பாக இவங்களோட ஹஸ்பண்ட் ரோபோ சங்கர் அண்ட் அவரோட ஒய்ஃப், இவங்க 4 பேர் இருக்க ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்க பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த ஒரு ஃபோட்டோ இல்லையாமா, பதிலாக வேற ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு. என்ன ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு அப்படின்னா, இந்திரஜா அவர்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ பேபி இருக்கிறப்ப ஒரு ஃபோட்டோ வந்து நமக்கு தெரியும். சின்னதாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த பேபியோட ஷேப் மட்டும் இருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோ வந்து எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே பார்த்துருப்பாங்க. இவங்களோட குழந்தை முதல்ல பார்த்துட்டு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஒரு ஃப்ரேமை அவங்கேருந்து வாங்கியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வெளியே கொடுத்து அந்த ஒரு ஃப்ரேமை சின்ன சைஸாக மாற்றி இவரோட பர்ஸில் வச்சுருந்துருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க தான் நமக்கு எல்லாமே, இந்த ஒரு குழந்தை தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அவர் ரொம்பவே ஹாப்பியாக அந்த ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு. இந்த ஃபோட்டோ மாற்றினதை அவர் இந்திரஜா அவர்கள்ட்ட சொல்லலை. அதனால தான் அவங்க பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துருக்காங்க. எப்போவும் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோ தானே இருக்கும், என்ன திடீர்னு குழந்தை ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, இப்போவே குழந்தை மேலே நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்க அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன கண்டுக்கவே மாட்டீங்க போலையே, என் மேலே இருக்கிற லவ்வெல்லாம் உங்களுக்கு குறையவே கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு ரொம்பவே செல்லமாக ஒரு சண்டை போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மாதிரி தான் நிறைய ஹஸ்பண்ட் மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கொட்டிக்காளி படத்தோட திரைப்பட விழாவில் ஆக்டர் தனுஷ் அவர்களை பற்றி சிவகார்த்திகேயன் பேசியிருந்த ஒரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக அவர் தனுஷ் அவர்களை தான் மென்ஷன் பண்ணி சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை வளர்த்து விட்டேன் நிறைய பேர் சொல்லி பழகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சில சோசியல் மீடியா ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் தனுஷை மட்டும் சொன்ன மாதிரி இல்லை, இன்னும் ஒரு சிலர் கூட சொல்கிறாங்க. ஏன்னா பாண்டியராஜன் அவர்கள் தான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவருக்கு அடுத்து ஒரு படம் பண்ணித்தரதாக சொல்லியும் அவர் வந்து பண்ணவே இல்லையாமா. அதை அவர் ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காரு. அதை தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலுமே ஒரு சிலர் இல்லை தனுஷை தான் அவர் பர்டிகுலராகவே சொல்கிறாரு, ஆரம்பத்தில் அவரை வச்சு நல்லா படம் பார்த்துட்டு அந்த படத்தை பண்ணி இப்போ முன்னுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்த அவர் இந்த மாதிரி தான் கவுத்துறாரு, இது நல்ல பழக்க வழக்கமே கிடையாது, சிவகார்த்திகேயனையே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு இஷ்யூவை பற்றி பார்த்தீங்களா, அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.